நீதான் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் அம்பேத்கர் படத்தை ஏந்தியவாறு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்ட சூழ்நிலையில் அதனை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிய நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் அம்பேத்கரின் உருவப்படத்தை ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு புறம் மக்களவை இன்று காலை கூடிய உடனேயே இதே பிரச்சனையை எழுப்பி இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை கூடிய உடனேயே ஒத்திவைக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் அனைவரும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்தின் வளாகத்தின் முன்பு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. நேற்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இன்று மக்களவை கூடிய உடனேயே எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று கூடிய உடனேயே ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சியின் எம்பிக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் சாசன சட்டத்தை மத்திய அரசு அவமதித்ததாக கூறி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை கூடிய பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நிகிதா, क्या अमित शाह माफी मांगो, क्या कुछ देखो तो जा रहा हूँ मेरी नहीं चलेगा, नहीं चलेगा। माफी मांगो, माफी मांगो, माफी मांगो, माफी मांगो, माफी मांगो, माफी मांगो।